இது செல்வத்துக்கு கொடு. ம். இது உனக்கு கொடுத்துட்டு நீ உட்காந்து குடி. ம். என்னவோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. ம். அர்ச்சனா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன். வடை மட்டும்தான் போடணும். நீங்க சாப்பிடும்போது சூடா போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். நானே வந்து போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் தான் சொன்னேன்ல, நீ விருந்துக்கு வந்திருக்க, வேலை எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது ரெடி பண்ணிக்கலாம். நீ உட்கார், நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் செல்வம், வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மெக்கானிக் தொழிலே செஞ்சுட்டு இருக்க போற செல்வம்? முன்னேற்றத்துக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? இப்போ செய்கிற தொழிலே பெருசு பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால இப்போ இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாமேன்னு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இந்த கார் வாங்குறது விக்கிறது இதுலெல்லாம் நல்ல லாபமாமே. அதுவும் சம்பந்தப்பட்ட தொழில் தானே, அதை நீ செய்யலாமே. எதுக்கு சொல்றேன்னா, நீயும் உன் குடும்பத்துக்காகவே இது வரைக்கும் உழைச்சிட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்க போற? கல்யாணம் ஆயிடுச்சு, இதோ பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டா. நாளைக்கு குழந்தை குட்டின்னு உன் குடும்பம் பெருசாயிடும்ல. உன் தம்பி படிச்சு முடிச்சிட்டான். நாளைக்கு அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா அவன் பழப்ப பார்த்துட்டு அவன் போயிடுவான். தங்கச்சி படிப்பு முடிக்க போறா. நாளைக்கு அவளும் வாழ்க்கையில செட்டில் ஆயிட போறா. நீ காலம் பூரா உழைச்சு உழைச்சு வெறும் மெக்கானிக்காவே இருக்க போறியா? தப்பா எடுத்துக்காதப்பா. நான் உன் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக சொல்லல, உன் நன்மைக்காக தான் சொல்றேன். இன்னொரு விஷயம், உன் மாமியாரும் நீ மெக்கானிக் மாப்பிள்ளன்னு உன்னை ஏளனமா பாத்துட்டு இருக்காங்க. நீயும் ஒரு தொழில் செஞ்சு வாழ்ந்தேன்னா அவங்களும் உன்னை மதிப்பாங்கல்ல. பொண்டாட்டி வந்த ராசி செல்வம் முன்னுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதுல அர்ச்சனாவுக்கும் பெருமை தானே. என்ன அர்ச்சனா, நான் சொல்றது சரிதானே? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அர்ச்சனா, பாயசம் செய்யறதுக்கு ஜவ்வரிசி எழுதி கொடுத்திருந்தேன், அவன் மறந்துட்டான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, செல்வத்தோட ஒன்னா உட்காந்து பேசாம தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்க? இல்ல அத்தை, அவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் புக் படிச்சிட்டு இருந்தேன். சரி, நீ போய் உட்காரு.
எதுவும் பேசிக்காம இருக்காங்க. அர்ச்சனா, செல்வம், வாங்க சாப்பிடலாம். உட்காருப்பா. உட்காருமா அர்ச்சனா. அர்ச்சனா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். உனக்கு பிடிக்குமா? ம். செல்வத்துக்கு பிடிக்குமா? ஆ எனக்கும் பிடிக்கும். சாப்பிட்ட அப்புறம் சாப்பிடுங்க. செல்வம், குழம்பு நல்லா இருக்கா? ம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அர்ச்சனா சூப்பரா சமைப்பான்னு என் பொண்ணு ஜெயந்தி அடிக்கடி சொல்லுவா. என்னுடைய சமையல் அந்த அளவுக்கு இல்லைனாலும் சிக்கன் குழம்பு நல்லா பண்ணுவேன். நல்லா சாப்பிடுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. போதும், இது போதுங்க. கூச்சப்படாம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆ, அர்ச்சனா உடைய சமையல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சது எது செல்வம்? என்ன செல்வம், ஏதாவது ஒண்ணுதான் பிடிக்கும்னு சொன்னா அர்ச்சனா கோச்சுக்குவான்னு நினைக்கிறியா? ஏன்பா, அர்ச்சனா உனக்கு ஸ்பெஷலா சமைச்சு போட்டிருக்கால? ம் போட்டிருக்கா. அப்புறம் என்ன, என்ன பிடிக்கும்னு சொல்ல வேண்டியது தானே? அது அர்ச்சனா செய்யறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆ. அதான் எதை சொல்றதுன்னு தெரியல. சரி, சாப்பிடுங்க. வாங்க, எடுத்துக்கோங்க. செல்வம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் அர்ச்சனா இங்க கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பாங்க, நேரம் கிடைக்கும் போது கூப்பிட்டு வரேன். ம், அப்போ நாங்க கிளம்புறோம். சரி. வரோம் அத்தை. சரிம்மா. வரேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வாங்க. வரேங்க. ம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ தப்பா படுதே. ம். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களை பார்த்தா அந்த பொண்ணு அந்த மாதிரி திட்டிட்டா என்னால நம்பவே முடியல சார். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. கோயில நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை நானும் மறக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா திரும்ப திரும்ப அந்த பொண்ணு திட்டினதே வந்து போயிட்டு இருக்கு. ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு வினோத். சார் விடுங்க சார். அந்த பொண்ணு உங்களை தப்பா பேசுனதுனால நீங்க தப்பான ஆள் ஆயிடுவீங்களா? அவ ஏதோ ஆள் தராதரம் தெரியாம பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல வினோத், நான் அந்த பொண்ணை இடிச்சது என்னமோ தப்புதான். ஆனா வேணும்னு நான் அப்படி செய்யல. அதுவா நடந்துருச்சு. நான் எவ்வளவு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. அவ பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டா. பா, எப்படிலாம் பேசினா தெரியுமா? ரொம்ப அசிங்கமா போச்சு. கோயில்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. பொதுவாவே பொண்ணுங்க விஷயத்துல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருப்பேன். இன்னைக்கு என்னமோ இந்த மாதிரி நடந்து போச்சு. அவ என்ன பொறுக்கியாவே நினைச்சிட்டா. சார் அது வேற ஒன்றும் இல்லை சார். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோன்ற திமிரு, அதான் ஆணவத்தில் அப்படி பேசியிருக்கா. மறுபடியும் நான் அந்த அம்மன் கோயிலுக்கு எப்படி போவேன்? நான் போகும்போதெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிறவங்க என்னை ஒரு பொம்பளை பிடிக்க மாதிரி பார்ப்பாங்க. கோயிலுக்கு போனால் மனசு நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தேன்.
அந்த பொண்ணால மனசு நிம்மதியா போச்சு. சார் எந்த கோயில்னு சொன்னீங்க? பொன்னியம்மன் கோயில். அந்த கோயிலா? சார் என் தங்கச்சியை காலையில் அந்த கோயிலில் தான் சார் விட்டுட்டு வந்தேன். அப்போ அது உங்க தங்கச்சியா இருக்குமோ? சேச்சே, என் தங்கச்சி ஒன்றும் இங்கிதம் தெரியாதவில்லை சார். அவள் ஆளை பார்த்தாவே கரெக்டாக இட போட்டுருவா. அது வேற யாராவது இருக்கும் சார். அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ உங்க தங்கச்சி அங்க இருந்திருப்பாங்க. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன நினைப்பாங்க? என் தங்கச்சி எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனீங்க இல்லையா, அம்மா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க சார். ஏன் வீட்டுக்குள்ள கூட்டு வரலன்னு. அவசியம் ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வரணும் சார். கண்டிப்பா வினோத், எனக்கும் உங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஒரு நாள் நிச்சயமா வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி வினோத், ஆஃபீஸ் ஹவுஸில் பர்சனல் விஷயத்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. சார் நீங்க டென்ஷன்லேருந்து ரிலீஃப் இல்லை ஆயிட்டீங்களா? இல்லை, நவ் ஐ எம் ஓகே. ஓகே சார். ஓகே. ரேவதி, ஹலோ. என்ன டைம் ஆச்சு, கிளம்பலாம். எனக்கு தெரியும், நீ போய் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு, போ. ரேவதி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் வெயிட் பண்ணு. இல்ல, வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல. ரேவதி, டைம் ஆச்சு, கிளம்பு, வா. என்ன நீ ரொம்ப அதட்ற? நீ முதலாளியா இல்ல நான் முதலாளியா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர். போய் வெயிட் பண்ணு. இத பாரு, 5 நிமிஷம் டைம் தரேன். வந்தா கூட்டு போவேன், இல்லனா நான் கிளம்பிடுவேன். என்னடி ரொம்ப மிரட்டறா? எல்லாம் எங்க அப்பா உனக்கு கொடுக்குற இடம். பாரு, இதுக்காகவே நான் லேட்டா தான் போக போறேன். வா. ஓகே.
ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஓகே Okay, bye. பை பை என்னடி வாசு இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டா? இப்ப எப்படி போறது? ஒரு ஆட்டோ கூட இல்லையேடி. சரி இப்ப என்ன பண்றது? கொஞ்ச தூரம் போய் ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாவா? எல்லாம் இந்த வாசுவால வந்தது. உன்னை இப்படி பழி வாங்கிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாதுடி. உனக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போன உடனே அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஓகே ஓகே. இவங்கள பார்த்தா பொறுக்கிங்க மாதிரி தெரியுது. எனக்கு பயமா இருக்குடி. இப்ப என்னடி பண்றது? பேசாம வா வா. டேய் மாமு 2 ஃபிகர் வருது, சும்மா சீனை போட்டு பாப்போமா? 7 மணிக்கு மேல சப்ப ஃபீல் கூட உனக்கு சூப்பரா தான்டா தெரியும். சரி சரி ட்ரை பண்ணு பாப்போம். என்னம்மா ராத்திரி நேரத்துல தனியா போறீங்க? மச்சான். பிக்கப் பண்ணிட்டீங்களா? இனிமே தான் பிக்கப் பண்ண போறீங்களா? மச்சான் இதுங்க ராக்கோலிங்கடா. ராத்திரியில தான் லோன்னு அலையுங்க. கார்ல வரவனை தான் பிக்கப் பண்ணுவீங்களா? பைக்ல வரவனை பிக்கப் பண்ண வாங்க மாட்டீங்களா? வாங்க உங்களை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணிடுறோம். என்னடா ஃபிகர் எஸ் ஹலோ ஆகுது? ஹலோ ஹலோ என்ன போய்கிட்டே இருக்கீங்க? ஏய். நின்னு பதில் சொல்லிட்டு போங்க. ஏங்க நில்லுமா. அடடடடடட, ஐயோ, போய்கிட்டே இருக்கீங்க. ஹலோ